வணக்கம். வணக்கம். ஆளுநர் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் பங்கேற்றது மற்றும் கருணாநிதி அவர்களோட நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றது. இது தொடர்ந்து அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி திமுகவும் பாஜகவும் உள்ள ரகசிய உறவு வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டினாங்க. ஆனா அதற்கு திமுக கடுமையான எதிர்ப்புகளை ஆட்டினாங்க. குறிப்பா எங்களுக்கு எடப்பாடி போல மண்டிட்டு சென்று பதவி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதோடு ஜெயலலிதாவுக்கு ஒரு இரங்கல் கொடுத்த கூட வரைக்கும் அதிமுக நடத்தலை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாஜகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் மிக நெருக்கமான ஒரு உறவுகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாஜகவினுடைய தலைவராக பிரதமராக நாணயம் மிக்கவராக திகழ்ந்த வாஜ்பாய்க்கு கூட நாணயம் வெளியிடவில்லை பாஜகவினர். ஆனால் தற்போது மறைந்த தலைவர் திரு கருணாநிதிக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் பார்லிமெண்ட்லேயே மிக முக்கியமான பில் எல்லாம் பாஸ் ஆக வேண்டியது இருக்கிறது. அதுக்கு வாஜ்பாயா உதவி செய்வார், திமுக தானே உதவி செய்யும் என்கிற அடிப்படையிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு ஏற்கனவே தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள முடியாது, வாய்ப்பில்லை என்று கூட்டணி கட்சிகள்லாம் முதலிலே தூண்டிவிட்டு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். பின்னால் இவர்கள் பல்ட்டி அடித்து இவர்கள் மட்டும் போய் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது திமுக நிலைப்பாடு வேறு, அரசாங்க நிலைப்பாடு என்பது வேறு என்று சொல்கிறார்கள். திமுகவுக்கு வாக்களித்து தானே அவர் அரசாங்கத்தை அமைத்தார்கள் என்பது கூட தெரியவில்லை. ஆகவே இது இரட்டை வேட நாடகம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இவர்களை பார்த்து குற்றம் சாட்டினோம். மீண்டும் அண்ணாமலையும் திரு ஸ்டாலினும் சப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ரகசியமான கூட்டு, பாஜகவுடைய அடிமைகள், கோபேக் மோடி என்றெல்லாம் சொன்னவர்கள் இப்போது மோடிக்கு ரத்தன கம்பளம் கொடுத்து வரவேற்கிறார். ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சரை வரவழைத்து கொண்டு ஒரு இந்தி வேண்டாம் என்று காலமெல்லாம் போராடிய கருணாநிதிக்கு இந்தியோடு இருக்கக்கூடிய ஒரு நாணயம்தான் வெளியிடக்கூடிய சூழ்நிலை உருவானது. ஆனால் இந்திய தேசத்தில் இந்தியும் ஆங்கிலமும் இணைந்துதான் இருக்கும், இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த இந்தியே கூட இருந்தாலும் கூட எங்களுக்கான தலைவருக்கு நாணயம் வெளியிட வேண்டும் என்கிற அவர்கள் புகழ் போதையில் இருக்கிறார்கள். ஆக 100 ரூபாய் நாணயத்திற்காக தங்களுடைய நாணயத்தை இழந்து நிற்கிறார்கள். இதை கிறிஸ்துவ வாக்காளர்களும் முஸ்லீம் இஸ்லாமிய வாக்காளர்களும் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், திமுகவுடைய இரட்டை வேடத்தை. அதோடு மாத்திரமல்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை மாவட்டம் தோறும் அரசு நிகழ்ச்சியாக நடத்தினோம். இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை சூட்டினோம். அதே போல புரட்சி தலைவி அம்மாவுடைய பெரும்புகளை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து சென்றிருக்கிறோம். ஆக இதையெல்லாம் தெரியாமல் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் மூடிக்கொள்ளும் என்பதை போல திரு அண்ணாமலை அவர்கள் ஏதோ வாய்க்கு வெந்ததை தின்று விட்டு வாய்க்கு வந்ததை பேசுவதை போல பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு. திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பெருமையா சொல்றாரு. அதாவது எம்ஜிஆர் நாங்களே நடத்திக்கிட்டோம், பாஜக கூட்டணியில இருந்தாலும் அவங்களை கூப்பிடாம நாங்களே நடத்திக்கிட்டோம் பெருமையா சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னா பாஜக அவங்கள மதிக்கல, எடப்பாடி அவர்கள முதலமைச்சராகவும் மதிக்கல, ஒரு மனுஷனா கூட மதிக்கல, அதனாலதான் வரலன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அதே பாயிண்ட் அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா, கிணறு தவளை போன்ற புத்தி அது, எம்ஜிஆர் பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கணும், அதை விட்டு நாங்களே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது சாதனை அல்ல, வேதனை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இல்ல, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெரிய லெவலுக்கு தான் அழைச்சிட்டு போனோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெரும்புகளுக்கு கேடு விளைவித்தது திமுக. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு உடல்நலம் குன்றி இறந்து போனதற்கு காரணமே முழுவதல் சாட்சா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர் மீது பொய்யான வழக்கு போட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டிலே, கர்நாடகாவிலே, பெங்களூரிலே அவரை அலைய வைத்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அவரை இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆட்படுத்தியது திமுகவைக்காரர்கள் தானே. ஆக இதையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு ஏதோ அவருடைய புகழுக்காக பேசுகிறார்கள் என்பதை போல பேசுகிறார்கள். ஆக எப்போதுமே கிளாம்பாக்கத்தை பேருந்து நிலையத்தை முழுமையாக முடிக்கிற தருவாயில் இருக்கிற போது ஆட்சி மாற்றத்தின் விளைவாக திமுக கருணாநிதியினுடைய சிலையை வைத்துக் கொள்கிறார்கள், அவருடைய பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் அவருடைய பழக்கம். சிலை வைப்பதும் பேர் வைப்பதும் இரங்கல் கூட்டம் நடத்துவதும் புகழாரம் சூட்டிக் கொள்வதும் இதுதான் திமுகவுடைய அடிப்படை கலாச்சாரமே. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் சாதனைகளை செய்த போது கூட எளிமையாக இருக்கிறது. 7.5% இடஒதுக்கீட்டை தந்து மேதக ஆளுநர் அப்போது இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் கையெழுத்திடவில்லை, நிராகரித்தார். அப்போதும் முதலமைச்சரே அதை வெளியிட்டு அதை இன்று சட்டப்பூர்வமாக ஆக்கி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இதற்கு முழுமுதல் காரணம் எடப்பாடியார்கள். இது இது திமுகவாக இருந்தால் பெரிய அளவிலே மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டியிருப்பார்கள், புகழாரம் சூட்டியிருப்பார்கள். ஆனால் அப்படி கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது எளிமையாக இருக்கிறது என்பதை அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சரி, கடைசியா பாஜகவோட வந்து ரகசிய உறவு திமுக அப்படின்னு சொல்றது வந்து எடப்பாடி மனசுல உள்ள அழுக்க காமிக்குது, ஒரு ஜாதிய ஆதிக்க வெறிய காமிக்குது. நாங்க ஏன்னா தீண்டத்தகாதவர்களா, தொடக்கூடாத கட்சியா, பார்க்கக்கூடாத கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. இதுக்கு என்ன அவர் புரிதல் இல்லாமல் பேசுகிறார். அந்த அடிப்படையிலே பேசவில்லை எடப்பாடியார் அவர்கள். அதாவது வந்து பாஜகவோடு ரகசிய கூட்டு அதிமுக என்று சொன்னார்கள். இது அடிமைத்தனமானது, அதிமுக பாஜகவுடைய அடிமைகள் என்று சொன்னார்கள். பாஜக தமிழ்நாட்டிலே காலூன்றுவதற்கு காரணமாக இருந்தது அதிமுக என்று சொன்னார்கள். ஆனால் இது அடிப்படையான விஷயம். இது முதலில் பாஜகவோடு கூட்டணி வைத்து அவருடைய அரசாங்கத்தை காப்பாற்றியது திமுக. அவருடைய அரசியல் அங்கம் வைத்தது, அமைச்சராக இருந்தது திமுக. பண்டாரம் பிரதேசிகள் என்று சொன்னவர்கள் பின்னாளிலே இனித்தார்கள். இப்போது மீண்டும் அவர்கள் மீது வழக்கு அல்லது பல்வேறு சூழல்கள் வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதற்காகத்தான் மீண்டும் அவர்களுடைய ரகசிய கூட்டு வைக்கிறார்கள். காங்கிரஸோடு தேர்தலில் கூட்டு வைப்பார்கள். ஆனால் அரசை காப்பாற்றுவதற்காகவும் தங்களை காப்பாற்றுவதற்காகவும் அவர்கள் பாஜகவோடு ரகசிய கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுக்கு இவர்கள் தேவைப்படுகிறார்கள், இவர்களுக்கு பாஜக தேவைப்படுகிறது. இதுதான் உண்மை. நன்றி சார், உங்களோட நேரத்தை பயன்படுத்த மிக்க நன்றி. நன்றி சார்.